இப்போ இந்தியாவுக்கு கீழ ஒரு பவர்ஃபுல்லான சக்தி ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பவர்ஃபுல்லான சக்தி வந்து இந்தியாவ எல் நீனோ கிட்ட இருந்து காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த எல் நீனோ வந்து இந்தியாவ எந்த வகையில பாதிக்கும்னு சொல்றேன். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த 2 மான்சூனை நம்பி தான் இந்தியா இருக்குது. அதுலயும் குறிப்பா சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து தான் இந்தியாவோட 70 to 80% ஆஃப் டோட்டல் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இந்த மான்சூனை தான் எல் நீனோ வந்து வீக்கன் பண்ணி விட்டுரும். அப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நமக்கு ஒழுங்கான மழைப்பொழிவு இல்லைன்னா எந்த டேம்லயுமே தண்ணி இருக்காது. இந்தியன் ஓஷன்ல கிரியேட் ஆகிற இந்தியன் ஓஷன் டைபோல், இது மொத்தம் 3 டைப். ஒன்னு வந்து பாசிட்டிவ் ஐஓடி, இன்னொன்னு நெகட்டிவ் ஐஓடி, இன்னொன்னு நியூட்ரல் ஐஓடி. இந்த பாசிட்டிவ் ஐஓடி நிலவுச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐஓடி வந்து நியூட்ரலைஸ்டா தான் இருக்கு. நேத்து ஜப்பான் மீட்டியோரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் அபிஷியலா ஒரு நியூஸை வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியன் ஓஷன்ல வந்து பாசிட்டிவ் ஐஓடி வந்து ஜூலை மாசம் ஃபார்ம் ஆகிறதுக்காக இருக்கு. இதனால இந்தியாவுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி